ஜவஹர் அலி சார் வணக்கம். வணக்கம் சார். சார், என்னென்ன துறையில ஊழல் அப்படின்ட்டு பட்டியலை சமர்ப்பித்திருக்கிறது அதிமுக கொஞ்சம் சொல்ல முடியுமா? நேற்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கவர்னரை சந்தித்து நான் கிட்டத்தட்ட 3,85,000 கோடி அளவுக்கு ஊழல் இந்த அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல இந்த 4.5 வருஷத்துல பண்ணியிருக்காங்கிறது தெளிவாக ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறாரு. அதுல எந்தெந்த துறைகள் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அது ஃபுல்லா அதாவது நகராட்சி நிர்வாகத்துறையில 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி துறையில 60,000 கோடி, கனிம வளத்துறையில 60,000 கோடி, எரிசக்தி துறையில 55,000 கோடி, கலால் வரியில 50,000 கோடி, பத்திரப்பதிவுல 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில 10,000 கோடி, தொழிற்துறையில 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறையில 5,000 கோடி, வேளாண்மை துறை, இப்படி முழுக்க தெளிவாக கொடுத்திருக்கிறாப்ல. ஓகே ஓகே, சொல்லுங்க சார். சார், உங்ககிட்ட இந்த 4 லட்சம் கோடி ஊழல் குறித்து பேசுறதுக்கு இவ்வளவுதான் இருக்குதா, இல்ல நான் வேற நீங்க கூடுதலா பேச விரும்புறீங்களா? இல்ல, நீங்க கேட்ட கேள்வி என்ன, எந்தெந்த பட்டியல் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு, அதான் சார், இத கொஞ்சம் டீடைலா எங்களுக்கு சொல்லுங்க சார். ஏன்னா வேற எந்த தகவல்களும் தரப்பட்டிருந்ததுன்னா நானே டாக்குமெண்டோட போட்டிருப்பேன். வேற எதுவும் தரப்படல. இப்படி இந்த மாதிரி மட்டுமே கொடுத்ததுனால கொஞ்சம் டீடைலா எங்களுக்கு தெரியலங்கிறதுனாலதான் நீங்களே சொன்னீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்குன்னு சொல்றேன் சார். டீடைலா யாருகிட்ட கொடுக்கணுமோ அது நீதிமன்றத்துல கொடுக்க மாட்டோம். நீங்க உங்ககிட்ட கொடுத்தா நீங்க திமுக ஸ்டாலின் கையில கொடுத்துட மாட்டீங்களா? அது எல்லாம் தெளிவெளி வந்துடாதா? என்ன சார் பேச்சு? உங்ககிட்ட கொடுப்பாங்களா? ஊடகத்துல வெளியிடுவாங்களா? எல்லா ஆதாரத்தையும் ஊடகத்துல வெளியிட்டாங்கன்னா அப்ப நீதிமன்றத்தில் எப்படி வழக்கு நடக்கும்? என்ன பேச்சு இது? அதாவது என்கிட்ட கருத்து வேண்டா கேளுங்க. அந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக என்றாலே ஊழல், ஊழலையும் திமுகவை பிரிக்க முடியாது. கடந்த காலங்களில் எப்படி சர்க்காரியா கமிஷன் ஊழல், அதாவது இமாலயா ஊழல், 2G ஊழல் போன்ற பல்வேறு ஊழல்களை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறது அவங்க வாடிக்கையா வச்சிருக்காங்க. இன்றைக்கு நீங்க கூட கேட்கலாம், என்னங்க தமிழ்நாட்டுல 4 லட்சம் கோடி சாத்தியமாண்டா? நிச்சயம் சாத்தியம். இந்த 5 வருஷத்துல திமுக போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் 16,000 கோடிக்கு குறைஞ்சது ஒரு 20% கமிஷன் அடிக்காம இவங்க எப்படி கொடுத்திருப்பாங்க? இல்ல ஊழலே நடக்கலன்னு யாராவது ஒத்துக்கிற முடியுமா? யாராவது திமுக கட்சிக்காரனே சொல்லுவாங்களா ஊழல் நடக்கலங்க அப்படின்னு? யாராவது சொல்லுவாங்களா? ஊழல் நடந்திருக்கு, கூடலாம் குறையலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ நாங்க கொடுத்திருக்கோம், அதை நீதிமன்றம் தான் உறுதிப்படுத்தணும். அந்த ஆதாரத்தை எல்லாம் எங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்கறது இது வேடிக்கையா இருக்குது. இது உங்ககிட்ட கொடுத்தா அது திமுக அறிவாலயத்துக்கு போயிடுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால எங்க டீடைல் எல்லாம் எங்க கிட்ட இருக்குது, கொடுக்க மாட்டோம். ஆனால் அது சார்ந்து நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் எதுன்னா கேளுங்க. நீங்க என் மேல எவ்வளவு அன்பும் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க பேசுறதுல இருந்து என்னால புரிந்து கொள்ள முடிகிறது சார். இல்ல சார், ஆதாரங்களை திமுக கிட்ட கொடுத்தா உடனே அதை அழிச்சிட முடியுமா? கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் சார், அடிப்படையில ஓரளவு சட்டம் தெரிந்தவங்க, இல்ல இந்த மாதிரி ஊழல் புகார் தொடர்பாக ஏதாவது ஆதாரங்களை முறைப்படி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட சமர்ப்பித்து இருக்கிறவங்களுக்கு தெரியும். யாருக்கு இப்ப அறப்போர் இயக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது எல்லா ஆதாரங்களையும் தான் கொடுக்கறாங்க, ஆதாரங்களோடு தான் கொடுக்கறாங்க, ஆதாரங்களோடு தான் நாங்க பேசுறோம். அதிமுக கொடுக்கிற ஆதாரத்தை மட்டும் எடுத்துட்டு கொண்டு போய் நாங்க தனியா அறிவாலயத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருவோமா? என்ன பேச்சு? ஒரு லைவ் டெலிவிஷன் சேனல்ல நீங்க உட்கார்ந்துட்டு நீங்க பேசுறீங்க சார். நீங்க என்ன பேசுறீங்க சார்? உங்களுக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கிற என்கிட்ட பேசுறது பிடிக்கலன்னா நீங்க நிகழ்ச்சிக்கு வராம கூட போயிடலாம்ல சார். அதாவது நான் சொல்றது கேளுங்க. இல்ல, நீங்க நாங்க கொண்டு போய் அறிவாலயத்துல கொடுத்துருவோம்னா என்ன அர்த்தம் சார்? அது என்ன அர்த்தம்? அது இதுக்கு முன்னாடி திமுக இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி எத்தனை கொடுத்து நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டோம்? இருங்க சார் ஒரு நிமிஷம். இல்ல, நீங்க யாருக்கிட்ட அந்த மாதிரி கொடுத்து யாரு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க? சொல்றது கேளுங்க சார். திமுக நீங்க தப்பா பேசுறீங்க சார், நீங்க தப்பா பேசுறீங்கல்ல, அப்படி பேசக்கூடாது இல்ல. நீங்க என்ன சார் கேட்கவே மாட்டீங்கன்னா அப்புறம் எப்படிதான் சார் விவாதத்துல கலந்துக்கிறது? ஏன் சார் எங்களை போடுறவங்க எல்லாம் கூப்பிடுறீங்க? நான் சொல்றேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க சார். அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க, நான் தான் ஏற்கனவே இந்த சத்தியம் டியா வரமாட்டேன். அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல
சொல்றது கேளுங்க. திமுக 3 முறை ஊழல் பட்டியலை கவர்னரிடம் கொண்டு போய் கொடுத்தாங்க. சரி, கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. அப்ப உங்ககிட்ட என்ன ஆதாரத்தை கொடுத்தாங்க சார்? அப்ப புக் போட்டு கொடுத்தாங்க சார் எல்லாருக்கும். என்ன புக் போட்டு கொடுத்தாங்க? என்ன புக் கொடுத்தாங்க? பக்கம் புக் போட்டு கொடுத்தாங்க சார். சார் எனக்கு நல்லா டிசம்பர் 22ல கொடுத்தாங்க சார். பிரஸ் ரிலீஸ் பண்ணாங்க சார். நீங்க தான் 2 பாலியன ரிலீஸ் பண்ணாங்க. ஒரே சார் தயவு செஞ்சு கொஞ்சம் சார், நீங்க ஒரு 2 பக்கம் பேப்பர் தான் சார் கொடுத்திருக்கீங்க சார். இது இங்க கேளுங்க, முதல்ல தெரிஞ்சுங்க. இங்க பாருங்க, இது கவர்னரிடம் ஏற்கனவே முழுமையான ஆதாரத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடுக்கணும் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் இன்பதுரையும் வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கையும் போட்டிருக்காரு. இப்ப இந்த நிலையில நீதிமன்றத்தில் அனுமதி கிடைத்தவுடன் அதன் முழுமையான ஆதாரத்தை வெளியிடுவோம். அதனால நான் கேட்பது திமுக ஊழல் செஞ்சிருக்கா இல்லையா? ஏன் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி லோக் ஆயுக்தாவை போடல? இதுதான் கேள்வி. நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஊழலுக்கு புதுசு இல்ல. நீங்க இன்னும் சொல்ல போனா டாஸ்மார்க்ல 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு வாங்கின வரல உண்டா இல்லையா? அதன் மூலம் 271 நாள் நீங்க சிறைச்சாலையில செந்தில் பாலாஜி இருந்தாரா இல்லையா? அதாவது அமைச்சராகவே இருந்தாரா இல்லையா? அது இல்லாம ஏற்கனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொன்முடி, இன்னும் சொல்ல போன பல பேருடைய செங்குட்டுவன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்களா இல்லையா? நான் கேட்கிறேன். இப்ப நகராட்சி நிர்வாகத்துல KN நேரு, நீங்க இந்த ஊழலை பற்றி நிறைய எடுத்து பேசக்கூடிய நண்பர், எனக்கு நல்லாவே தெரியும். அரவிந்த் சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் விவசாயிகள் பிரச்சனைகளை அதிகமா பேசக்கூடியவர். அவரை பற்றி தெரிஞ்சு சொன்னீங்க சார். நான் ஊடகம் என்பது உங்களை தனிப்பட்ட அரவிந்த் சென்னை சொல்லல, ஒட்டுமொத்த ஊடகத்துக்குன்னு சொன்னேன். அரவிந்த் சென்னை சொல்லல, குறிப்பிட்ட அரவிந்த் சென்னை சொல்ல, ஊடகம் மூலியமா வெளி போயிடுங்கிறதா சொன்னேன் தவிர தனிப்பட்ட உங்களை சொல்லல. அதை முதல்ல புரிஞ்சுக்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் கடந்த காலம் இப்போ KN நேரு மீது நீங்கள் 251 பக்கத்தை கொண்ட இந்த ED ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. எப்பன்னா அவர் வீட்டுல ரெய்டு பண்ணி அதன் மூலம் கிடைத்த தகவலின்படி அவர் வாங்கிய லஞ்சம் எத்தனை 3500 வேலை வாய்ப்புகளுக்காக 35 லட்சம் வீதம் வாங்கி இருக்கிறாரு. எல்லா டீட்டெயிலோட கொடுத்தாங்கள. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் DGP நியமனம் செய்யல? இதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்குதா இல்லையா? அது உங்களை போன்ற பொறுப்பான நீங்க நெறியாளர்கள் கேட்கணுமா கேட்க கூடாது? அததான் கேக்குறேன். நாங்க அதெல்லாம் பேசிட்டோம் சார், அதெல்லாம் பேசியிருக்கோம் நாங்க. சரி, நல்லது சார், நன்றி. நாம பேசுவோம். நான் பேசலன்னு சொல்ல, பேசிருக்கீங்க. இருந்தாலும் என் சார்பில் சில கருத்துக்களையும் சேர்த்து சொல்றேன், எடுத்து வாங்கிக்கோங்க. ஓகே. அதாவது சார், ஊழல் என்று இப்ப இந்த மொத்த கணக்கு இந்த இதுல நம்ம தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கணக்கு மட்டும் இல்லாம, நீங்கள் போடுற கணக்கு இல்லாம, இது இல்லாம பல்வேறு வகையிலே டாஸ்மார்க்ல கமிஷனாக பெறக்கூடியது, பார்களில் கமிஷனாக பெறக்கூடியது, அதாவது வேலை வாய்ப்பில் கமிஷனாக பெறப்படுவது, இந்த ஹவுசிங் போர்டுல ஒதுக்குறதுல தனியாக பெறப்படுவது, இப்படி போன்ற தெளிவான விளக்கத்தோடு கவர்னரிடம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் கிட்னி முறைகேடு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள். அதனால திமுக ஊழல் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன இருக்குன்னா, அதாவது என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், என்னன்னா தேனை எடுக்கிறவன் தேனை கொஞ்சம் நக்கதான் செய்வான் அப்படின்னு கருணாநிதி சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துல வச்சுங்க. அதனால கொள்ளை அடிக்கிறதும் கோடிகளை சேர்க்கிறதும், ஏற்கனவே PTR பழனிவேல்ராஜன் 30,000 கோடி ரூபாயை இவர்கள் பதுக்கிறதுக்காக இடத்தை தேடுறாங்கன்ட்டு அவருடைய ஆடியோ வந்தது. ஆனா அவரை நீக்காம பயத்தின் மேல வேற பொறுப்புக்கு மாத்தினாங்க. அதே மாதிரி குடியாத்தம் குமரன் என்பவர், இவர் கோடி கோடியா துரைமுருகன் வீட்டுல பதுக்கி வச்சிருக்காங்கன்ட்டு அவர் பேட்டியை கொடுத்தா அவரை பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. இப்படி இன்னும் சொல்ல போனா பல பேர் அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களே திமுகவினுடைய திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா, அவர் சொல்கிறார் யார் யாரு எவ்வளவு கோடி எவ்வளவு ரூபாய் வாட்சி கட்டி இருக்காங்க, எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்கன்னு தெளிவாக பேட்டி கொடுத்தாங்க. ஆனா அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுல என்ன தெரியுதுன்னா, ஊழலே இவர்களை பிரிக்க முடியாது. மக்கள் வரிப்பணத்தை கொள்ளை அடிச்சு இந்த நாட்டை சுடுகாட ஆக்குனதுதான் மிச்சம். மக்களுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. ஓகே சார், ஓகே.